தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான கல்கல் அல்லது கலாக்கல் அல்லது கலக்கலா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதோட பேரை சிறிய சிறிய மாற்றங்களோட கூப்பிட்டுக்கலாம். இது முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு நிறைய கிறிஸ்மஸ் கொண்டாடுற வீடுகளில் இதை செய்கிறாங்க. இது ரொம்பவே நல்லா கடிக்கிறதுக்கு முறுமுறுன்னும் அதே நேரத்தில் கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லாயிருக்கும். இது மற்றவர்களும் செய்து பார்த்து நிஜமாகவே இதனுடைய சுவையை அறிஞ்சிங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான தின்பண்டம். இப்போ நம்ம இந்த கல்கல் தயாரிக்கிறதுக்கான மாவு முதல்ல தயார் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிற அளவான வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கோங்க. அல்லது உங்ககிட்ட நெய் இருந்ததுன்னா இதே அளவுக்கான நெய்யும் உபயோகப்படுத்தலாம். ஆனால் வெண்ணெயை உருக்கி உபயோகப்படுத்தும் போது இதனுடைய முறுமுறுப்பு தன்மை நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் நீடித்து நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம வெண்ணெய் உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இந்த வெண்ணெயை உருக்க போகிறேன். இப்போ நம்ம மைதா மாவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட ரவையை சேர்த்துக்க போகிறோம். ரவை வறுத்த ரவையாக இருக்க வேண்டும். இப்போ அரை தேக்கரண்டி உப்பு சேர்க்கும் பொழுது இதனுடைய இனிப்பு தன்மை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக தான் நம்ம இதில் உப்பை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சர்க்கரையில் ஒரு கால் பகுதியை மீதி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் அதில் பிரட்டி நம்ம எடுக்க போகிறோம். பொடித்த சர்க்கரை உபயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு நல்லாவே கலந்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ முதல்ல இந்த மாவு சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட நல்லா சூடாக உருக்கின வெண்ணெய் தயாராக இருக்குது. தென் பக்கவாடுகளில் போய் கலந்து விடுங்க, இல்லைன்னா கையை சுட்டுடும். நம்ம முதல்ல என்ன பார்த்துக்க போகிறோம்னா, இந்த வெண்ணெய் நல்லா இந்த மாவில் பரவணும். அந்த மாதிரி நம்ம இதை நல்லா உதிரியாக நம்ம இப்போ பிசைஞ்சு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வெண்ணெய் எப்படி நல்லா இதை கூட கலந்துருக்கோம்னா, நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது ஒரு உருண்டையாக அது வரும். அப்புறம் பொடிச்சு விட்டிங்கன்னா பொடிஞ்சிடும். இப்போது பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசையலாம். இப்போ நம்ம கூட இந்த வெனிலா எசன்ஸ் அப்படி எதுக்கு சேர்க்குறோன்னா, இதற்கு ஒரு தனி ஒரு மனம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சேர்க்குறோம். வெனிலா எசன்ஸ் சேர்க்க முடியாதவங்க ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை இதில் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவை பிசையும் பொழுது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம நுனி விரல்களை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பிசையணும். இப்போ இதை நம்ம மூடி ஒரு அரை மணி நேரம், 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நம்ம மூடி குளிர்சாதன பெட்டி அல்லது வெளியில் வைக்கிறதுனாலும் வச்சிடலாம். அது என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாவு இறுகிக்கும். வெண்ணெய் நம்ம உருக்கி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது இறுகி ஒரு பக்குவத்தை கொண்டு வரும். அதுக்கப்புறமா நம்மளுடைய கல்கலை செய்யலாம். இப்போ நம்ம அரை மணி நேரமாக இதை வச்சுருந்தோம் குளிர்சாதன பெட்டியில். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இந்த மாவு நல்லா இப்போ எனக்கு இறுகி இருக்குது. இறுகிறதுனால நம்மளுடைய செய்ய போகிற பண்டம் ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு அதனுடைய வடிவமைப்புக்கு சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் இதை கொஞ்சம் இறுக விட்டோம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பொரித்து எடுக்கும் பொழுது ஒரு சமமான அளவில் பொரியும். ரொம்ப சின்னதும் பெருசுமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சிலது பொரியும் சிலது பொரியாமல் கொஞ்சம் வதக்குன்னு ஆகிடும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இப்போ நம்ம சிறு உருண்டைகளாக மொத்தமாகவே உருட்டிட்டோம். அடுத்தது இந்த கல்கல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவைன்னு பார்க்கலாம். சீப்பு அல்லது இது போன்ற ஒரு முள்கரண்டி. சீப்பு புது சீப்பாக நம்ம வாங்கி உபயோகப்படுத்தலாம். இதுக்கு சீப்பு நம்மளுக்கு பக்கத்தில் கடைகளில் கிடைக்கும், அதனால் அதை வாங்கி உபயோகப்படுத்தலாம். அல்லது இது போன்ற ஒரு முள்கரண்டியில் இதை செய்யலாம். உங்களுக்கு எந்த வகை பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இப்படி பரத்திடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அழகான கல்கல் தயாராகிடுச்சு. இப்போ இந்த மூழ்கரண்டி உபயோகப்படுத்துறது பார்க்கலாம். அதே மாதிரி இது போன்று மொத்தத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு நம்ம இதை பொரித்து எடுக்கலாம். நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் சூடாக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு சோதிச்சு பார்க்கலாம். சிறிதளவு மாவு இதில் போட்டு பார்த்துக்கலாம். மெதுவாக அது மேலே எழும்பி வரணும். இதுதான் சரியான பக்குவம். ரொம்ப சூடாக எண்ணெய் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால உடனே பொரிஞ்ச ஒரு நிறத்துக்கு வந்துடும். ஆனால் சாப்பிடும் பொழுது கரகரன்னு இருக்காது. அதனால் மிதமான சூடில் தான் எண்ணெய் இருக்கணும். ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் திரும்பவும் அதே பிரச்சனைக்கு ஆளாயிடுவோம் நம்ம. அதாவது சரியாக வெந்தும் வேகாமலும் இருக்கும். அதனால சரியான அளவு போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்களா, இதில் ஒரு அழகான நிறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பொரியறதுல நீர் குமிழ்கள் மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் குமிழ்கள் எல்லாம் வந்து மெதுவாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற விடலாம். இப்போ நம்ம இது மேலே கடைசியாக சிறிதளவு பொடித்த சர்க்கரையை தூவிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான ரொம்ப சுலபமாக பண்ணிட்டோம் இல்லைங்களா இந்த கல்கல். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்புலேருந்து எடுக்கும்பொழுது இது சிறிது மெத்துன்னு தான் இருக்கும். ஆறின பிறகு தான் முறுமுறுப்பு வரும். அதனால் முறுமுறுப்பு அடுப்புலேயே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க. சரியான நேரத்தில் எடுத்துடுங்க. நிறமாற்றம் ஏற்பட்டோன்னே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முறுமுறுப்புன்னு கடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சுவையான தின்பண்டமாக இருக்கும். குக்கர் கேக் எப்படி பண்ணுறதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குக்கரில் கேக் பண்ணுறதை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக்கை வந்து நம்மளுக்கு எப்பவுமே பண்ண போகிற அவனில் பண்ணாமல் நம்மளுடைய சாதாரணமா நம்ம உபயோகப்படுத்துற அடுப்பு மேல நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ஆனா அதே நேரத்துல நம்மளோட கேக்ல எந்த குறையும் இருக்காதுங்க. அதனுடைய மிருதுத்தன்மை எதுலயுமே குறை இல்லாம அதே மாதிரி அருமையான சுவையான ஒரு கேக்கை எப்படி குக்கர்ல பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். 25 கிராம் மைதா, 15 கிராம் சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், 30 கிராம் எண்ணெய், 30 கிராம் சர்க்கரை, 1 கேரட் துருவியது, 2 மேஜைக்கரண்டி பால், அரை தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 தேக்கரண்டி வெண்ணெய், அரை தேக்கரண்டி உப்பு, 1 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், அரை தேக்கரண்டி பேக்கிங் சோடா, 1 தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ், 3 மேஜைக்கரண்டி கண்டென்ஸ்டு மில்க். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கர் கேக் பண்றதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்போ கிடைக்கிற எவர் சில்வர் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் வச்சு இதை பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனா என்ன ஆகும்னா அவங்களுடைய குக்கரின் அழகு போயிடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரை வந்து வெறுமனே நீங்க அடுப்பு மேல வைக்கும் போது அதுல ஒரு லேசான நிறம் மாற்றம் வரும். அதுல லேசா ஒரு பித்தளை அல்லது வெண்கலத்துக்கு வர மாதிரி ஒரு நிறம் வந்துடும். அதனால அந்த நிறம் வர்றதை தவிர்க்கிறதுக்காக, அந்த நிற மாறுபாடை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த அலுமினியம் அல்லது ஹிண்டாலியம் ப்ரெஷர் குக்கரை உபயோகப்படுத்துறது தான் நல்லது. என்கிட்ட ரொம்ப சின்ன ஹிண்டாலியம் குக்கர் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சின்ன குக்கர்ல சின்ன மோல்ட்ல எப்படி கேக் பண்றதுன்னு காமிச்சு போறேன். அடுத்ததான் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுல இப்படி சிறு கற்கள் அல்லது மணல் உபயோகப்படுத்தி தான் நம்ம அடியை நிரப்ப போறோம். இது பாருங்க, இந்த கற்களை வந்து நான் நல்லா கழுவி சுத்தமா வச்சிருக்கிறதுனால இதை அப்படியே உபயோகப்படுத்துறேன். நீங்களும் அதே மாதிரி சின்ன கல் கிடைச்சதுன்னா உபயோகப்படுத்தலாம் கழுவிட்டு, அல்லது நல்ல ஆத்து மணல் கிடைச்சதுன்னா அந்த மணலை உபயோகப்படுத்தலாம். இங்க பாத்துக்கோங்க, இது ஒரு காலியான அடி. இப்ப இந்த கற்களை எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம். அடிப்பாகத்துல ஒரே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கற்கள் அல்லது மணல் இதுல நிரப்பப்படணும்.
அடுத்ததான் இந்த குக்கர் மூடியை பார்த்துக்கோங்க. இந்த மூடிக்குள்ளார வர வளைவான ரப்பர் வளையத்தை அதுல இருந்து எடுத்துருங்க. அதே மாதிரி மேல் மூடியில நம்ம பொதுவா இது மேல போடுற ஒரு பிரஷர் வெயிட் அதையும் எடுத்துருங்க. ரெண்டுத்தையும் உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ நம்மளுடைய குக்கர் பாத்திரம் தயாராயிடுச்சு. இப்போ இதை முழு அளவுல அதிகமான நெருப்பு அல்லது தீயில இதை நம்ம அடுப்பு மேல வச்சிடலாம். நல்லா 5 to 10 நிமிஷம் இந்த கற்கள் நல்லா சூடாகணும். முதல்ல நம்ம கேக்க தயார் பண்ண போற பாத்திரத்தை தயார் பண்ணிப்போம். இதுக்குள்ளார வெண்ணெயை நல்லா பூசிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து இது மேல பூசிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா கேக் அடியில் ஒட்டிக்காம இது தடுத்துரும். இப்போ நம்ம கேக் மாவு தயார் பண்ணுற முறையை ஆரம்பிக்கலாம். இந்த கேக் மாவு தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர், ஒரு மரக்கரண்டி அல்லது ஒரு விப்பர் கரண்டி அல்லது இது மாதிரி ஒரு எலக்ட்ரிக் விப்பர், இதில் எது வசதியானதோ உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். முதல்ல எண்ணெய், வெண்ணெய், இப்போ இது கூட சர்க்கரையை சேர்த்துடலாம். இப்போ மெதுவாக இது கூட இந்த கண்டென்ஸ்ட் பாலை சேர்க்கலாம். பால் சேர்த்துருங்க. இப்போ எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். ஒரு தேக்கரண்டி வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கலக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது மாவை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ உலர்ந்த பொருட்களை கலக்கலாம். இது மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. எது மாதிரியான ஜல்லடையாக இருந்தாலும் பரவாயில்ல. மைதா மாவு, சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மற்றும் சிறிதளவு உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா தெளிச்சிடலாம். எல்லாம் நல்லா கலந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இதே நம்ம இப்போ இதை கூட கலக்கலாம். இப்போ இதை மெதுவாக கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட துருவின கேரட்டை சேர்த்துடலாம். நம்ம இந்த கேரட் துருவலை எதுக்காக சேர்க்குறோன்னா இது நல்லாவே அந்த கேக்குக்கு ஒரு மிருது தன்மையை கொடுக்கும். அதனால தான் இந்த காயை சேர்க்குறோம். காய் அல்லது பழம் சேர்க்கும் போது கேக்கின் மிருது தன்மை அதிகமாகும். அதனால நம்ம கேரட்டை இந்த கேக்கில் சேர்க்குறோம். அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக்குக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது. நம்மக்கிட்ட கேக் பாத்திரம் ஏற்கனவே தயாராக இருக்குது. நம்ம இதுக்குள்ளார இந்த கேக் மாவை போட்டுடலாம். நம்ம ஊற்றிருக்கிற மாவின் அளவை பார்த்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற நீர் அல்லது காற்று குமிழ்கள் போயிடும். இப்போ இந்த குக்கர் பாத்திரத்தை பார்த்துக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. கல்லெல்லாம் நல்லா சூடாக இருக்குது, தொட முடியாது, நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை முழுவதுமாக குறைவான வெப்பநிலை அல்லது குறைவான தீக்கு மாற்றிடுங்க. இதை பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். பார்த்துக்கோங்க, அடியெல்லாம் தொட்டுட வேண்டாம். லேசாக கொஞ்சம் உள்ள அமர்ந்த மாதிரி இருக்கிறதுக்காக அப்படி நம்ம அழுத்தம் கொடுத்துருக்கோம். இப்போ இதை மூடி 40 to 50 நிமிடங்களுக்கு அப்படியே வச்சுருங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்து ஒரு மரக்குச்சியை உள்ளே போட்டு கேக்கில் விட்டு எடுக்கணும். அப்போ என்ன ஆகும், அந்த மரக்குச்சியில் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்திருக்கு. ஆனாலும் இன்னொரு 5 நிமிஷம் வச்சிருந்து பார்க்கலாம். இப்போ சரியா 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, சுலபமாக வெளியில் வந்துடுச்சு. கேக் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற விடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. அதனால இப்போ மெதுவாக இதை நம்ம இந்த கேக் பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுக்கலாம். இது மாதிரி இதனுடைய பக்கவாட்டுகளில் இப்படி எடுத்து விட்டுருங்க. நல்லா கலந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். பாத்தீங்களா நம்மளுடைய குக்கர் கேக் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. அங்கங்க காற்று துளைகள் இருக்கிறதுனால என்ன ஆகும், கேக் ரொம்ப மிருது தன்மையோட இருக்குன்னு அர்த்தம். அதை தவிர இது அளவுலையும் பாருங்க 2 மடங்கு எழும்பி இருக்கு. இப்ப நம்ம இந்த கேக்கை
உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னங்களே, சுவையான இந்த குக்கர் கேக் எப்படி தயார் பண்றதுன்னு பாத்தீங்களா? இந்த கேக்ல நான் சொன்ன மாதிரி ரொம்ப மிருது தன்மை இருக்கு. நீங்க தைரியமா இதை நிச்சயமா முயற்சி பண்ணலாம். அதை தவிர நான் ரொம்ப சிறிய பாத்திரத்துல காமிச்சிருக்கேன். நீங்க உங்க பாத்திரத்தின் அளவுக்கு ஏத்த மாதிரி மாவின் அளவுகளையும் 2 அல்லது 3 விதத்துல நீங்க அதிகப்படுத்திக்கிட்டு கேக்க தயார் பண்ணலாம். ஆனா அளவுகளின் விகிதம் எப்போதும் கண்டிப்பா சரியா இருக்கணும். அப்பதான் நல்ல ஒரு மிருதுவான கேக் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா இந்த கேக்கை செய்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.